எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு விருட்சம்னு பாருங்க. மிக பிரம்மாண்டமா இருக்கிற இந்த ஆலமரத்தை வச்சுதான் இங்க இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஆலடி ஈஸ்வரன் கோயில் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பழமையான இந்த விநாயகர் சிற்பம் ஊரோட வரலாற்றுக்கு இன்னொரு சான்று அப்படின்னு ரவிச்சந்திரன் சார் குறிப்பிட்டாங்க. வழக்கமா கல்வெட்டுகள், முத்திரைகள், பத்திரங்கள், பட்டயங்கள் இந்த மாதிரி வரலாற்று விஷயங்களை தான் இது வரைக்கும் பதிவு பண்ணியிருக்கோம். முதல் முறையா பழமையான அழகான மூலிகை ஓவியங்களை பதிவு செய்ய போறோம். அரசர் மக்கள் சன்னதி, வித்தியாசமான பேரா இருக்குல்ல. சன்னதிக்கு உள்ள இருக்கிற இந்த ஓவியத்தை வச்சுதான் இந்த சன்னதிக்கு இந்த பேர் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கையில கிளி, தலையில கிரீடம், முழுமையான அரச உடையோட ராஜா ஒருத்தர் நிக்கிறாரு. ராஜாவுக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு குறுநில மன்னர்கள் மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. அந்த ரெண்டு பேர்ல ராஜாவுக்கு இடது பக்கமா இருக்கிறவரு மராத்தியர் பாணி தலைப்பாகை அணிஞ்சிருக்காரு பாருங்க. இவருக்கு ரெண்டு பக்கமும் சைவ சமயத்தை சேர்ந்த ஓவியங்கள் இருக்கு. கையில் அம்போட கண்களை தோன்றதை பார்த்த உடனேயே இது கண்ணப்ப நாயனார்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆனா சிவலிங்கத்துக்கு மேல ராஜ அலங்காரத்தோட இருக்கிற சிவபெருமான் உருவத்தை முதல் முறையா என்னோட பயணத்துல நான் பாக்குறேன். முதல் முறையா பார்த்தப்போ இது சிவபெருமான் தான் அப்படின்னு எனக்கு தெரியல. ஈஞ்சார் கற்றளி அப்படிங்கிற புத்தகத்தை வச்சுதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த ஓவியத்துக்கு எதிர் சுவர்ல மார்க்கண்டேயனுக்காக யமனை சிவன் வதம் செஞ்ச காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கு. சிவபெருமான் காலடியில யமனோட உருவம் இருக்கு. சிவனோட ஒரு கையில மானும் இன்னொரு கையில மழுவும் இருக்கு. மற்ற ரெண்டு கைகள்ல இருக்கிற சூலத்தை வச்சு யமனை வதம் செய்யற காட்சி அற்புதமா சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி அலங்காரத்துல முதல் முறையா சிவபெருமானை பாக்குறேங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அரசர் மக்கள் சன்னதிக்கு பக்கத்து சன்னதியில ஓவியங்கள் இருந்திருக்கு. ஆனா இப்ப சுத்தி டைல்ஸ் ஒட்டிட்டதுனால நம்ம அந்த ஓவியங்களை இழந்துட்டோம். மற்றொரு சன்னதியில ஒரு பழமையான நந்தி, அப்புறமா சின்னதா ஒரு ஆவுடை மட்டும் இருக்கு. இந்த அறையில வாசலுக்கு நேரா காளியோட உருவம் இருக்கு. ஆனா உருவம் ரொம்ப தெளிவா இல்ல. காளி ஓவியத்துக்கு இடதுபுறமா இருக்கிற சுவர்ல இருந்த ஓவியங்கள் எல்லாமே இப்ப அழிஞ்சு போச்சு. ஆனா வலதுபுறம் இருக்கிற சுவர்ல வானத்துல இருந்து தேவகன்னியர் பூக்குடையில இருந்து மலர்களை கொட்டுற மாதிரி ஒரு காட்சி தெரியுது. ஏற்கனவே இருந்த ஓவியத்துல வண்ணங்களை பார்த்திருப்பீங்க. இப்போ இதுல இருக்கிற வண்ணங்களையும் பாருங்க. இந்த காலத்துல சாப்பாடு வரைக்கும் கெமிக்கல் வந்துருச்சுங்க. கெமிக்கல் இல்லாம நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா சில 100 வருஷத்துக்கு முன்னாடி முழுக்க முழுக்க மரம், செடி கொடிகள், மூலிகைகள் இதை வச்சு எவ்வளவு பளிச்சுன்னு வண்ணங்கள் உருவாக்கியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஓவியத்திலையும் கீழ்ப்பகுதியில இருந்த தெய்வத்தோட உருவம் அழிஞ்சு போயிருச்சு. காளி சன்னதிக்கு பக்கத்துல இருக்கிற சன்னதியில வீரபத்ரர் ஓவியம் இருக்கு. ஆனா இங்கேயும் மேல இருந்து பூத்துவுற பெண்கள் தவிர மற்ற ஓவியங்கள் எல்லாமே ரொம்ப சிதைஞ்சு போயிருக்கு. அதோட இந்த அறையில நிறைய விரிசல்களும் விட்டுருக்கு. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் ஈஞ்சார் கிராமத்தில் இருக்கிற ஆலடி ஈஸ்வரன் கோயில் இது. மரியாதைக்குரிய பாலச்சந்திரன் ஐயா அவர்கள் ஈஞ்சார் கிராமத்தில் இருக்கிற நிறைய வரலாற்று சின்னங்களை பார்த்து பதிவு செஞ்ச காலத்துல இங்க இருந்த நிறைய வரலாற்று தடயங்கள் இப்போ இல்லை. இந்த ஆலடி ஈஸ்வரன் கோயில் ஓவியங்களை திரு நலாயினி அவர்கள் ஒரு ஆய்வு கட்டுரையாவே பதிவு செஞ்சிருக்காங்க. ரவிச்சந்திரன் சார் இந்த கோயிலை பத்தி என்கிட்ட சொல்லும் போது கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கிற ஓவியங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிற தகவலை சொன்னாங்க. மிச்சம் இருக்கிற ஓவியங்களையாவது காட்சி பதிவா பண்ணிடணும் அப்படின்னு தான் திரு பொன்முருகன் அவர்களின் உதவியோட இந்த பதிவை செஞ்சிருக்கேன். இப்ப திரையில நீங்க பாக்குறது பைரவர் உருவாங்க. இருளப்பசாமி சன்னதியில இருக்கிற இந்த பைரவர் அணிஞ்சிருக்கிற கிரீடத்தோட பேரு ஜுவாலா மகுடம். இது கிராம காவல் தெய்வம் இருளப்பசாமி கையில அருவாளோட நடந்து போயிட்டு இருக்க மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. பல்லவ மன்னன் நரசிம்மவர்மனோட தளபதியோட பேரு பரஞ்சோதிங்க. அவர் தான் நாயன்மார்கள்ல ஒருத்தரான சிறு தொண்டர். அவருக்கு ஒரு வழக்கங்க. என்னன்னா தினமும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சிவனடியாருக்கு உணவு படைப்பாராம். அப்படி ஒரு நாள் சிவனடியார் ஒருத்தரை கூப்பிட்டப்போ அவரு குழந்தை கறி கேட்டாராம்.
கொஞ்சம் கூட யோசிக்காம சிறு தொண்டரும் அவரோட மனைவியும் அவங்களோட மகன் சீராழனை வெட்டி உணவா சமைச்சு அவருக்கு படைச்சிருக்காங்க. அவங்க குழந்தையை வெட்டின அந்த காட்சி தான் இந்த இடத்துல சித்தரிக்கப்பட்டிருக்கு. சிறு தொண்டரோட பக்தியை சோதிக்கிறதுக்காக சிவபெருமானே சிவனடியாரா வந்திருக்காரு. சிறு தொண்டரோட பக்தியை பார்த்து நெகிழ்ந்து போய் அவங்களோட மகனை திருப்பியும் உயிர்ப்பிச்சு கொடுத்திருக்காரு. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஈஞ்சார் கற்றளி அப்படிங்கிற புத்தகத்துல கருவறைக்கு இடது பக்கமும் வலது பக்கமும் இருக்கிற இந்த 6 சன்னதிகள் தவிர கருவறையிலையும் ஓவியங்கள் இருந்ததா குறிப்பிட்டிருக்காங்க. கோயிலை புதுப்பிச்சு கட்டியிருக்காங்க. அதோட கருவறை சுவர்கள் முழுக்க புதுசா டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. அதனால ஏற்கனவே அங்க இருந்த ஓவியங்களை நாம இப்போ இழந்துட்டோம். கருவறையில தான் சிவபெருமான், மீனாட்சி, 63 நாயன்மார்களோட ஓவியங்கள் அப்படின்னு நிறைய இருந்ததா குறிப்புகள் இருக்கு.